எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டம். நீட் தேர்வு குளறுபடி, வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு மாணவரின் தற்கொலை உள்ளிட்டவைகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி, உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை டெல்லி போலீசார் தடியடி நடத்தி கலைய செய்தனர். டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு காயமடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை டெல்லி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்து இன்று இரவு 8:30 மணி அளவில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துரைமணிகண்டன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் திண்டுக்கல் வாணிவிலாஸ்மேடு சிக்னல் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்களை நகர தெற்கு மற்றும் நகர் வடக்கு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். காங்கிரசார் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.